ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு நம்ம ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று நம்ம பார்க்க போகின்றோம். அதுக்கு முதல் இந்த வீடியோ பார்க்கின்ற எனது நடுவில் கொண்ட அனைவரும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இன்றைக்கி ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தான் பேச போகின்றோம். அதே நேரம் ஆங்கிலம் என்பது ஒரு முக்கியமான கட்டாயமான ஒரு மொழியாக காணப்படுகின்றது. இதை நம்ம கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நேரடி வகுப்புகளில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால், அதாவது எமது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நேரடி வகுப்புகளில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் பொதுவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் ஆன்லைன் எடுகேஷன், அதாவது ஆன்லைன் கல்வியில் நீங்கள் ஆன்லைனூடாக ஸ்போக்கன் இங்கிலீஷை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு எமது ஆன்லைனூடாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நீங்கள் பங்கு பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற விடயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம போய் பேசுகிறதான நம்ம நாளாந்தம் பேசுகிற வார்த்தை என்ன சொன்னால், நான் பழகிட்டேன், அதாவது நான் பேச பழகிட்டேன், நான் பாடுறதுக்கு பழகிட்டேன், நான் சாப்பிட பழகிட்டேன், நான் தூங்குறதுக்கு பழகிட்டேன், நான் தனியாக பயணிக்கிறதுக்கு பழகிட்டேன், நான் ஓடுறதுக்கு பழகிட்டேன், நான் நடக்கிறதுக்கு பழகிட்டேன், நான் நேரத்தில் எழும்புறதுக்கு பழகிட்டேன், நான் படிக்கிறதுக்கு பழகிட்டேன், நான் புத்தகம் வாசிக்கிறதுக்கு பழகிட்டேன். இப்படி அந்த பழகிட்டேன் என்று சொல்கிறதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறேன் என்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம். கிளியராக? ஓகே, மீண்டும் சொல்கிறேன். இந்த வீடியோ முதல்ல பார்க்குகின்ற அனைவரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகும். நிறைய பேருக்கு போகும்போது கட்டாயம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும் போது கட்டாயம் இந்த வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். ஓகே, இப்போ போவோம் நம்ம. ஓகே, வாங்க பார்ப்போம். இந்த பழகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும்னு சொன்னால் யூஸ் டு. என்ன சொல்கிற ஆங்கிலத்தில் அது சொல்கிற யூஸ் டுன்னு சொன்னால் பழகிட்டேன். யூஸ்டுன்னு சொன்ன பழகிட்டேன். என்னது பழகிட்டாள்? பாரு, அவன் பீடி அடிக்க பழகிட்டான், அவன் புகைத்தல் அடிக்க பழகிட்டான், அவன் விளையாடுறதுக்கு பழகிட்டான், படிக்கிறானே இல்லை இப்போ விளையாடுறதுக்கு பழகிட்டான், அவன் தூங்குறதுக்கு பழகிட்டான், அவன் இப்போ படிக்கிறதுக்கு பழகிட்டான், அவன் புத்தகம் வாசிக்கிறதுக்கு பழகிட்டான், அவன் நடிக்கிறதுக்கு பழகிட்டான், இப்போ அவன் உண்மையாகவே இல்லை நல்லா நடிக்கிறான், அப்போ நடிக்கிறதுக்கு பழகிட்டான். இப்படி ஆங்கிலத்தில் நம்ம பேசுகிறதுக்கு தான் இந்த யூஸ் டு பயன்படுத்துகிறேன். கிளியராக? இப்போ இதை பார்ப்போம். இதில் ஃபார்முலா தெரிஞ்சதால் இந்த ஆங்கிலத்தில் ஸ்ட்ரக்சர் படி ஆங்கிலத்தை ஈஸியாக நம்ம செய்யலாம். முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், சப்ஜெக்டை போடுங்க. சப்ஜெக்ட் நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். என்னென்ன சப்ஜெக்டு? ஐ, you, we, they, he, she, it. அடுத்த சிங்குலர் நேம் வருவார், அடுத்த புளூரல் நேம் வருவார். அதான் சப்ஜெக்ட். ரெண்டாவது ஏம், இஸ், ஆவ போடுங்க. ஏம் வந்ததுக்கு வருவார், ஐ வந்தால் ஏம் வருவார். நல்லா கவனிச்சுங்க. ஐ வந்தால் ஏம் வருவார். he, she, it. அடுத்த சிங்குலர் நேம் ஒருமை பேர். இவ்வளவு என்ன வருவார்? இஸ் வருவார். நல்லா கவனிச்சுங்க பிள்ளைகள். அடுத்த யூ, பி, தே, அடுத்த புளூரல் நேம். புளூரல் நேம் பன்மை பெயர்கள். இவ்வளவு பிள்ளைகள் ஆ வருவார். கிளியரா பிள்ளைகள்? இப்போ ஐ என்ன வருவார்? ஏம். ஹி, சி, இட் சிங்குலர். ஹி என்றா அவன், சி என்றா அவள், இட் என்றா அது, சிங்குலர் ஒருமை பெயர்கள். இவங்க என்ன வருவார்? இஸ் வருவார். கிளியரா? அடுத்து யூ யூன்னா நீ அல்லது நீங்கள், வி நாங்கள், தே அவர்கள், புளூரல் நேம் பன்மை பெயர்கள். இப்போ பாருங்க, இவ்வளவு என்ன வரும்? ஆ வருவார். கிளியரா? இப்போ இந்த ஏமிஸ் எங்கே பயன்படுத்தி விளங்கிடப்ப. ஓகே, அடுத்த மூணாவது நீங்கள் என்ன போடணும்னா யூஸ் டு போடணும். மூணாவது என்ன போடணும்? யூஸ் டு போடணும். விளங்கிட பிள்ளைகள்? நாலாவது இதுக்கு வேர்ப் ஐஎன்ஜி. வேர்ப் ஐஎன்ஜின்னு சொன்னால் ஒரு வேர்ப்போட ஐஎன்ஜி சேர்க்குறேன். கிளியரா பிள்ளைகள்? அதை ஜெரண்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அதை ஜெரண்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. கோகானிங் அப்பம் இதான கம் என்று சொல்லி எழுதுறோம். கம். இந்த காமன்ஸ் என்ன எப்படி வருவார்? இந்த நீங்கள் விட்டது பற்றி எப்படி கம்மிங்.
இப்போ eat. eat எப்படி வருவார்? eating. கிளியரா புரியல்? இப்போ come, coming, eat, eating என்று வருவார். கிளியரா மக்கள்? ஓகே. அடுத்தது இந்த வேர்புக்கு பொறுத்தோம்னா ஆப்ஜெக்ட் போடுவீங்க. கிளியரா? முதல்ல சப்ஜெக்ட் போடுவீங்க, ரெண்டாவது ஏ மிஸ் போடுவீங்க, மூணாவது யூஸ்டு போடுவீங்க, நாலாவது வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்பீங்க, நாலாவது ஆப்ஜெக்ட் சேர்ப்பீங்க. கிளியரா? கிளியர் இல்லையா? கிளியர். ஓகே ரைட். இப்போ நான் பழகிட்டேன் எப்படி சொல்கிறேன்? சப்ஜெக்ட் என்ன? நான், ஐ. அடுத்து என்ன சொல்ல? ஐ வந்து என்ன வருவார்? ஏம் வருவார். I am used to. I am used to ண்டா நான் பழகிட்டேன். என்னது பழகினேன்? அதை பிறகு பார்ப்போமா? I am used to நான் பழகிட்டேன். அவன் பழகிட்டான். அவனுக்கு என்ன சொல்லி இங்கிலீஷ்ல? he. he வந்து என்ன வருவார்? is வருவார். he is used to. he is used to. அவன் பழகிட்டான். அவன் பழகிட்டான். he is used to. அவன் பழகிட்டான். நாங்கள் பழகிவிட்டோம். எப்படி நாங்கள் பழகிட்டோம்? என்ன நாங்களுக்கு? we. we வந்து என்ன வருவார்? we are used to. we are used to நாங்கள் பழகிட்டோம். we are used to நாங்கள் பழகிட்டோம். நீ பழகிவிட்டாய் எப்படி வரும்? you. you வந்து என்ன வருவார்? வருவார். அப்ப you are used to. you are used to நீ பழகிட்டாய். you are used to நீ பழகிட்டாய். கிளியரா புரியல்? இப்போ பாருங்க, ஐ வந்தா சப்ஜெக்ட் போடிக்க, ரெண்டாவது ஏன் போட்டிக்கு, நான் மிஸ்ஸா போடிக்க, மூணாவது யூஸ்டு போடிக்க. கிளியரா? ஓகே. ஐ ஆம் யூஸ்ட் டு நான் பழகிட்டேன். he is used to அவன் பழகிட்டான். we are used to நாங்கள் பழகிட்டோம். you are used to நீ பழகிட்ட இல்லை நீங்கள் பழகிட்டீங்க. என்னத்துக்கு பழகிட்டீங்க? இப்போ என்னுடைய வாப்பா பழகிட்டார். எப்படி சொல்லுங்க அப்போ? my father is used to. my father என்பது ஒருமை, அதனால் ஒருமை பேர் என்ன? is வருவார். அப்போ my father is used to. my mother is used to. my brother is used to. my class teacher is used to. we are used to. they are used to. my parents என்பது ஒருமையா பன்மையா? பன்மை பேர். my parents are used to. கிளியரா புரியல்? ஓகே. இப்போ பார்ப்போம். I am used to நான் பழகிட்டேன். என்னது பழகிட்டேன்? அதை நீங்கள் வேப்பயின்னு சொல்லணும். இப்போ இதில் பாருங்கள், சப்ஜெக்ட் போட்டுட்டோம், ஐ, ரெண்டாவது ஏன் போட்டுட்டேன், மூணாவது யூஸ்டு போட்டு, நாலாவது என்ன போடுவீங்க? வேப்பயின்னு படி. நான் பழகிட்டேன். என்னது பழகிட்டேன்? என்னது பழகிட்டேன்? தூங்குறதுக்கு பழகிட்டேன். எப்படி சொல்லலும்? நான் பழகிட்டேன். நான் தூங்குறதுக்கு பழகிட்டேன். சொல்லுங்க, அவன் எப்படி சொல்லலும்? என்ன சொல்ல? வேப்ப ஐந்து. அப்போ தூங்குறதுக்கு நீங்கள் சொல்லுங்க இங்கிலீஷில் ஸ்லீப். ஸ்லீப் வேப்ப ஐந்து மட்டும் ஸ்லீப்பிங். பாருங்க, I am used to sleeping நான் தூங்குறதுக்கு பழகிட்டேன். கிளியரா புரியல்? I am used to sleeping நான் தூங்குறதுக்கு பழகிட்டேன். he is used to அவன் பழகிட்டான். என்னத்துக்கு பழகிட்டான்? புகைத்தல் அடிப்பதுக்கு பழகிட்டான். எப்படி புகைத்தலுக்கு சொல்ற? ஸ்மோக். ஸ்மோக் என்ன? அப்ப புகைத்தலுக்கு சொல்ல ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங். அப்போ he is used to smoking அவன் புகைத்தல் அடிப்பதுக்கு பழகிட்டான். புகைத்தல்னா பீடி, சிகரெட்டு ஏதாவது வரும், போதைப்பொருள். சரியா? அப்போ he is used to smoking அவன் புகைத்தல் அடிப்பதுக்கு பழகிட்டான். we are used to நாங்கள் பழகிட்டோம். என்னது பழகிட்டோம்? நாங்கள் என்னது பழகிட்டோம்? நாங்கள் படிக்கிறதுக்கு பழகிட்டோம். படிக்கிறதுக்கு என்ன சொல்லு இங்கிலீஷில்? ஸ்டடி. அப்படின்னு ஸ்டடி வந்து என்ன வரும்? studying. we are used to studying நாங்கள் படிக்கிறதுக்கு பழகிட்டோம். we are used to studying நாங்கள் படிக்கிறதுக்கு பழகிட்டோம். கிளியரா புரியல்? அடுத்து பாருங்க, நீ பழகிட்டாய். நீ பழகிட்டாய். என்னத்து பழகிட்டாய்? நீ என்னது பழகிட்டாய்? நீ பார்க்கறதுக்கு பழகிட்டாய். என்ன பார்க்கறதுக்கு பழகிட்டாய்? பார்க்கறதுக்கு பழகிட்டல. நீ எழுதுறதுக்கு பழகிட்டாய் அல்லது வாசிக்கிறதுக்கு நீ பழகிட்டாய். எப்படி சொல்ற? you are used to reading. you are used to reading நீ வாசிப்பதுக்கு பழகிட்டாய். கிளியரா புரியல்? இப்போ உங்களுக்கு ஈஸியா விளங்குதா? முதலாவது சப்ஜெக்ட் போடுறீங்க, ரெண்டாவது ஏமிஸா போடுறீங்க, மூணாவது used to, நாலாவது பஞ்சு. இப்போ பாருங்க, I am used to sleeping நான் தூங்குறது பழகிட்டேன். எங்க தூங்குறது பழகிட்டீங்க? வீட்டில். வீட்டில் என்ன சொல்ற? வீட்டில்.
ஒரு இடத்தை சொல்லும்போது கட்டாயம் நீங்கள் ஆங்கிலத்தில் ப்ரீபொசிஷன் பயன்படுத்த வேண்டும். ஒரு இடம் சுட்டி காட்டப்படும் போது ஆங்கிலத்தில் கட்டாயம் ப்ரீபொசிஷன் பயன்படுத்தணும். அப்போ வீட்டில் எப்படி சொல்ற? at home. பாருங்க, I am used to sleeping at home. நான் வீட்டில் தூங்குறதுக்கு பழகிட்டேன். நான் வீட்டில் தூங்குறதுக்கு பழகிட்டேன். இப்போ நீங்கள் இதை லென்த் அப்படியே கொண்டு போகலாம். இப்போ பாருங்க, I am used to sleeping at home every day. ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் தூங்குறதுக்கு பழகிட்டேன். I am used to sleeping every morning. நான் ஒவ்வொரு காலையிலும் வீட்டில் தூங்குறதுக்கு நான் பழகிட்டேன். I am used to sleeping every night. நான் ஒவ்வொரு இரவையிலும் வீட்டில் தூங்குறதுக்கு பழகிட்டேன். கிளியரா பிள்ளையே? அடுத்த பாருங்க, he is used to smoking. அவன் புகைத்தல் அடிப்பதுக்கு பழகிட்டான். எங்க? கடையில். அப்போ ஒரு கடையில். அப்போ என்ன சொல்லுவாங்க? in a shop. in a shop ஒரு கடையில். பாருங்க, ஒரு இடத்தை சுட்டி காட்டும்போது போது கட்டாயம் ப்ரீபொசிஷன் விரிவத்தில் at இந்த நம்பர் பதிலா. அப்போ இது சம்மந்தமாக நான் தனி வீடியோ போடுறேன். ப்ரீபொசிஷன் சம்மந்தமாக எங்கெங்கே பயன்படுத்துன்னு நம்ம பார்ப்போம். அப்போ பாருங்க, he is used to smoking in a shop. அவன் ஒரு கடையில் புகைத்தல் அடிப்பதுக்கு பழகிட்டான். விளங்கிட்டான். இல்லாட்டி அவனுடைய நண்பர்களோட நான் புகைத்தல் அடிப்பது பழகிட்டான். எப்படி சொல்லுவேன்? he is used to smoking with his friends. கிளியரா? சரி. he is used to smoking his friends. அவனுடைய நண்பர்களுடன் என்ன அவன் புகைத்தல் அடிக்கிறதுக்கு பழகிட்டான். விளங்கிட்ட பிள்ளைகள்? ஓகே, நாங்கள் பழகிட்டோம். எதுக்கு பழகிட்டோம்? நாங்கள் we are used to studying. நாங்கள் படிக்கிறதுக்கு பழகிட்டோம். எங்க? ஸ்கூல்ல. அப்போ எப்படி? ஸ்கூல்ல நாங்கள் பழகிட்டோம். இல்லாட்டி வீட்டில் பழகிட்டோம். பாருங்க, at home. பாருங்க, we are used to studying at home. நாங்கள் வீட்டில் படிக்கிறதுக்கு பழகிட்டோம். கிளியரா பிள்ளையே? அடுத்து, you are used to reading. அவன் வாசிப்பதுக்கு பழகிட்டான். என்னத்தை வாசிப்பதுக்கு பழகிட்டான்? புத்தகத்தை. பாருங்க, you are used to reading book. அவன் புத்தகம் வாசிப்பதுக்கு பழகிட்டான். கிளியரா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக இந்த சாப்டர் விளங்கிக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இதில் சம்மந்தமாக இன்னும் நம்ம ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். கட்டாயம் நீங்கள் இதை எழுதி எடுத்து கொடுக்குறோங்க. அதே நேரம் நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். நான் காலையில் காபி குடிக்கிறதுக்கு பழகிட்டேன். எப்படி சொல்லுங்க அப்போ? நான் காலையில் காபி குடிக்கிறதுக்கு பழகிட்டேன். எப்படி பாப்பா சொல்லுங்க அப்போ? எக்ஸலண்ட். எப்படி சொல்ற பிள்ளையே? எக்ஸலண்ட் சொல்றல. நான் காலையில் காபி குடிக்கிறதுக்கு பழகிட்டேன். எப்படி சொல்ற? எஸ், நான் காலையில் காபி குடிக்கிறதுக்கு பழகிட்டேன். எப்படி சொல்லும்? நான் என்ன? I am used to குடிக்கிறதுக்கு என்ன சொல்ற? ட்ரிங்கிங். ட்ரிங்க் என்பது குடித்தப்ப குடிப்பதுக்கு ட்ரிங்கிங். I am used to drinking. என்ன குடிப்பதுக்கு? நான் குடிப்பதுக்கு பழகிட்டேன். என்ன குடிப்பதுக்கு பழகிட்டீங்க? காஃபி. நான் என்ன குடிப்பதுக்கு பழகிட்டேன்? காஃபி. அப்போ காஃபி என்ன? நான் காஃபி குடிக்கிறதுக்கு பழகிட்டேன். பாருங்க, I am used to drinking coffee. நான் காஃபி குடிப்பதுக்கு பழகிட்டேன். எப்போ குடிப்பதுக்கு நீங்கள் பழகிட்டீங்க? காலையிலன்றதுக்கு சொல்லியிருந்தோமே, in the morning. பாருங்க, I am used to drinking coffee in the morning. நான் காலையில் காஃபி குடிப்பதுக்கு பழகிட்டேன். நீங்கள் இப்போ சொல்லுங்க, என்னுடைய நண்பன் காலையில் டீ குடிப்பதுக்கு பழகிட்டேன். எப்படி சொல்லுங்க? வெரி குட், எக்ஸலன்ட். எப்படி? என்னுடைய நண்பன் ஒருமை. என்ன? மை ஃப்ரெண்ட் வந்து ஒருமை. அப்போ என்ன வருவா? இஸ். மை ஃப்ரெண்ட் இஸ் யூஸ்ட் டு ட்ரிங்கிங் டீ. என்ன? டீ குடிப்பது தானே. மை ஃப்ரெண்ட் இஸ் யூஸ்ட் டு ட்ரிங்கிங் டீ இன் த மார்னிங். என்னுடைய நண்பன் காலையில் டீ குடிக்கிறதுக்கு பழகிட்டான். கிளியரா இல்லையே? ஓகே, அடுத்த பாப்பம் நம்ம அவன்
வந்து என்ன நகர வாழ்க்கைக்கு பழகிட்டான். அவன் நகர வாழ்க்கைக்கு பழகிட்டான். அவன் நகர வாழ்க்கைக்கு பழகிட்டான். எப்படி சொல்லுவோம்? He is used to அவன் பழகிட்டான் என்னத்துக்கு? நகர வாழ்க்கைக்கு. என்ன சொல்ல? சிட்டி லைஃப். என்ன நகர வாழ்க்கை என்பது ஒரு நவுன், அது ஒரு வேர்ப் இல்லை, அது ஒரு நவுன்ன்றதுல நகர வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு இங்கிலீஷில் சொல்ல சிட்டி லைஃப். இப்போ பாருங்க, he is used to city life அவன் நகரத்தில் வாழ்றதுக்கு பழகிட்டான். கிளியரா புள்ளியல்? ஓகே. இப்போ அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்குறேன். அவள் வந்து உதவுவதற்கு பழகிட்டாள். அவள் உதவுவதற்கு பழகிட்டாள். எப்படி சொல்லுங்க அப்போ? அவள் உதவுறதுக்கு பழகிட்டாள். அவள் உதவுறதுக்கு பழகிட்டாள். சொல்லுங்க அப்போ. அவள் உதவுறதுக்கு பழகிட்டாள். எப்படி சொல்ற? சி என்ன? அவள் உதவுறதுக்கு பழகு. அப்ப she is used to என்ன உதவுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? help. அப்ப என்ன சொல்ல? verb கூட helping. அப்ப பாருங்க, she is used to helping அவள் உதவுறதுக்கு பழகிட்டாள். யாருக்கு உதவுறதுக்கு பழகிட்டாள்? மற்றவங்களுக்கு. இங்கிலீஷ் என்ன சொல்ல? others. பாருங்க, she is used to helping others அவள் மற்றவர்களுக்கு உதவுறதுக்கு பழகிட்டாள். கிளியரா பிள்ளைகள்? இப்போ நம்ம இன்னைக்கு படித்த விஷயம் வந்து உங்களுக்கு 100% வந்து விளங்கிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி நினைக்கிறேன். நாங்கள் சீக்கிரம் எழுந்து கொள்ள பழகிட்டோம். எப்படி சொல்லுங்க அப்போ? நாங்கள் சீக்கிரம் எழுந்து கொள்ள பழகிட்டோம். எப்படி சொல்றேன்? வெரி குட். we are used to waking up நாங்க எழுந்து கொள்வதற்கு பழகிட்டேன். எப்ப எழுந்து கொள்வதற்கு? நேரத்தோடு, சீக்கிரம், நேரத்தோடு. எப்படி சொல்றேன்? early. பாருங்க சொல்றேன், we are used to waking up early நாங்க நேரத்துடன் எழுந்து கொள்வதற்கு பழகிட்டோம். கிளியரா பிள்ளையே? அப்போ இன்றைக்கு படித்த விஷயம் வந்து உங்களுக்கு 100% விளங்கிக்கும் என்று நான் 100% நம்புகின்றேன். அதே நேரம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று தரேன். அந்த ஹோம்ஒர்க்கை கட்டாயம் நீங்கள் செஞ்சு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது, நான் ட்ரெயினில் பயணிக்க பழகிட்டேன். நான் ட்ரெயினில் போகிறதுக்கு பழகிட்டேன், அல்ல ட்ரெயினில் பயணிப்பதற்கு பழகிவிட்டேன். முதலாக எனக்கு நான் ட்ரெயினில் பயணிப்பதற்கு பழகிவிட்டேன். ரெண்டாவது கேள்வி, நான் டிவி பார்ப்பதற்கு பழகிவிட்டேன். ரெண்டாவது